வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 6th செப்டம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், டாடா, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், டிவிஸ் லேப்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ஹிண்டால்கோ, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸ் பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக விழுந்துச்சு. கிரிப்டோ, க்ரூடு கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 36 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ நிஃப்டி வந்து ஒருவடைய 19,600 கிராஸ் பண்ணிச்சு. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து 32 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 51% ஹல்திராம்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் ஸ்டாக்ஸை வந்து பை பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இது என்ன கம்பெனின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் ரிலேட்டட் கம்பெனி தான் இது. ஸோ அதை வாங்குறதா ஒரு நியூஸ் வெளிவந்ததும் டாட்டாவோட ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. அப்புறம் டிவிஸ் லேப்ஸை பார்த்தோம் அப்படின்னா 65 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. அதுக்கு காரணம் இது வந்து 52 வீக் ஹையில் இருந்து நல்லாவே விழுந்துருந்துச்சு. ஒரு நல்ல டிப் வந்ததும் மார்க்கெட் வந்து அதில் நல்லா பை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் டிவிஸ் லேப்ஸ் வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் இருக்கிற நல்ல ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் ஹிண்டால்கோவை பார்த்தோம் அப்படின்னா 7 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. அதுக்கு ரீசன் வந்து ஒரு 3% வந்து ரேலி ஆச்சுது பவர் பர்ச்சேஸ் டீல்னால். ஸோ அதனால் ஒரு 8 மந்த் ஹையில் இருந்துச்சு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாக விழுந்துட்டுருக்குது. ஆக்சிஸ் பேங்கை பார்த்தோன்னா 16 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. அதுக்கு காரணம் அவங்க வந்து 52 வீக் ஹையை ரீச் ஆனதும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. ஸோ அதனால தான் ஆக்சிஸ் பேங்க் விழுந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய புரோக்கர்ஸ் வந்து இதுக்கு என்ன தான் இது விழுந்தாலும் ஸ்டில் பை கால் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3,245 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஸ் வந்து ஒரு 247 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே செல்லர் சைடில் தான் இருக்கிறாங்க. எஃப்ஐஸ், டிஐஸ் ரெண்டு பேருமே. எஃப்ஐஸ் வந்து ஒரு 3வது கண்டினியூஸ் டேவாக வந்து செல் பண்ணுறாங்க. டிஐஸ் வந்து 13 நாள் பை பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போது செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 198 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. S&P 500 31 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. நாஸ்டாக் 148 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டு விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆயில் ப்ரைஸஸ் வந்து இன்னும் கண்டினியூஸாக வந்து ஏறிக்கிட்டே இருக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் ஜாப்லெஸ் கிளைம்ஸும் வந்து ட்ராப் ஆகிருக்குது. ஸோ அது இன்னொரு ரீசன். அப்புறம் வந்து சைனா வந்து அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸில் இருக்கிற அஃபிஷியல்ஸ் வந்து ஐஃபோன் அப்புறம் வேறு ஃபாரின் பிராண்டட் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஒர்க்கு ரிலேட்டடான ஐட்டம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒர்க்கு ரிலேட்டடான திங்ஸ்க்கு வந்து அவங்க ஐஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால இது ஆப்பிளோட ஸ்டாக் மேலே ரொம்ப ப்ரெஷரை கொடுக்குது. ஸோ அதனால் இது மார்க்கெட்டில் கொஞ்சமாக விழ வச்சுருக்குது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து 62 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. எத்திரியம் 2 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ கிரிப்டோ அதே இடத்துல தான் இருக்குது, பெரிய சேஞ்சஸ் மேக் பண்ணல. க்ரூட் வந்து $1.27 பெர் பேரல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அதுக்கு காரணம் ரஷ்யாவும் சவுதியும் ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து இப்போ யூஎஸோட இன்வென்ட்ரிஸில் ஆயில் ப்ரொடக்ஷனும் வந்து ஃபால் ஆகிருக்குது, கம்மியாக இருக்கிறதுனால க்ரூடு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி 90.62 இருக்குது. அப்புறம் யூஎஸ்டி பார்த்தோம் அப்படின்னா 0.09 ரேலியாக இருக்குது, 83.13 இருக்குது. ஸோ அதுவும் வந்து க்ரூடு ப்ரைஸஸோட ஒரு இம்பேக்ட் தான் வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆனது, கரன்சி யூஎஸ்டி இன்க்ரீஸ் ஆனது. அப்புறம் கோல்டு பார்த்தோம் அப்படின்னா 10 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது, 1942 இருக்குது. ஸோ கோல்டு வந்து ஜாப்லெஸ் கிளைம் அப்புறம் வந்து யூஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதோட இம்பேக்டில் தான் கோல்டு கொஞ்சமாக விழுந்துருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.